ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎம் கிஷான் 22வது தவணை தேதி விவசாயிகளுக்கு ரூபாய் 2000 மத்திய அரசின் புதிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. விவசாயிகள் ஆவலுடன் காத்திருந்த பிரதம மந்திரி கிஷான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் 22வது தவணை குறித்து மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மார்ச் 13ஆம் தேதி நாட்டின் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு தலா ரூபாய் 2000 நேரடியாக செலுத்தப்பட உள்ளது. இந்த தொகையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அசாமில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட உள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அன்று 21வது தவணை வழங்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த தவணை பிப்ரவரியில் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதால் தற்போது மார்ச் 13 அன்று பணம் வழங்கப்படும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் அசாமிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அவர் பிஎம் கிஷான் தவணையை அசாமில் இருந்து வெளியிடுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோக்ராஜர் அல்லது குவஹாத்தி நகரங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளின் போது இந்த தொகை விவசாயிகளின் கணக்குகளில் செலுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒருமுறை 3 சம தவணைகளாக தலா ரூபாய் 2000 வீதம் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் சில விவசாயிகளுக்கு இந்த தொகை கிடைக்காமல் இருக்கும் வாய்ப்பும் உள்ளது. முந்தைய தவணைகளின் போது பல லட்சம் பேரின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. இகேஒய்சி செய்யாதது, ஆதார் மற்றும் வங்கி கணக்கு இணைப்பு இல்லாதது போன்ற காரணங்களால் சில கணக்குகளில் பணம் வராமல் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் தவணை நிலையை அதிகாரப்பூர்வ இணையதளமான pmkisan.gov.in இல் சென்று நவ் யுவர் ஸ்டேட்டஸ் என்ற வசதியின் மூலம் பதிவு எண் மற்றும் ஓடிபியை பயன்படுத்தி சரிபார்க்கலாம். மேலும் பெனிஃபிஷியரி லிஸ்ட் பகுதியில் மாநிலம், மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை தேர்வு செய்து பயனாளிகளின் பட்டியலில் தங்களது பெயர் உள்ளதா என்பதையும் பார்க்கலாம். கண்டிப்பா விவசாயிகளுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.